நமஸ்தே. ராஷ்ட்ரிய பாஷாவோட ஃபஸ்ட் டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஷுப்காம்னா அப்படின்றது கிரீட்டிங்ஸ், வாழ்த்து. விநாயகரை வேண்டி மைதிலி ஷரன்குப்த் அவங்க இந்த பாடலை பாடியிருக்காங்க. இப்போ பொதுவாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது எப்படி வேண்டுவோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம். ஆனால் மைதிலி ஷரன்குப்த் அவர் வேண்டும் போது இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி ஒரு கவிதை இது. கவி பரீட்சை பாருங்கள். இஸ் கவிதா கே கவி ஸ்ரீ மைதிலி ஷரன்குப்த் ஹேம். இந்த கவிதை, அதாவது இந்த பாடலோட கவிஞர் மைதிலி ஷரன்குப்த் இருக்கிறார். மைதிலி ஷரன்குப்துக்கோ ராஷ்டிர கவி கவிதை ஹேம். அவரை ஒரு தேசிய கவி அப்படின்னு சொல்கிறோம். ராஷ்டிர கவினா தேசிய கவி. அப்கா ஜன்ம் சன் 1886 में ஜான்சி ஜிலே கே சிர்கவ் மேம் ஹுவா. அவருடைய பிறப்பு, ஜன்மனா பிறப்பு, சன் 1886 அதாவது 1886 மேம் ஜான்சி ஜில்லா அப்படின்னா அந்த ஜில்லாவில் சிர்கவ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. அப்போ மகாத்மா காந்தி கே சச்சே அனுயாயி தே. அவர் மகாத்மா காந்தியோட உண்மையான ஷீடர். அனுயாயினா ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் சர்க்கார் ने आपको संसद का सदस्य मनोनीत किया और पद्म भूषण की उपाधि से अलंकृत किया. பாரத சர்க்கார், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டு அவருக்கு சன்சத் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக, சதஸ்ய அப்படின்னா உறுப்பினராக நியமித்தது. கியா மேலும் பத்மபூஷன் உபாதி, பத்மபூஷன்ற விருதும் அவருக்கு கொடுத்து அலங்கரித்தது, கௌரவப்படுத்தியது. நெக்ஸ்ட்டு பரத் பாரதி पंचवटी साकेत यशोधरा आदि आपकी प्रस्तुत रचनाएं हैं. अब सन 1967 में स्वर्ग सितारे, அதாவது ஒரு பரத் பாரதி, பஞ்சவட்டி, சாக்கேத் இதெல்லாம் தெரியும் இல்லையா, யசோதரா ஆதி இந்த மாதிரி ஒரு படைப்புகளாக அவர் எழுதியிருக்கார். ரச்சனாம்னா அவருடைய படைப்புகள். அப்காசன் அவருடைய இறப்பு அவர் ஸ்வர்க்கம் அடைந்தார். இயற்கை எழுதியது 1964 में हुआ. को ही दीनबंधुओं आप फिर अपनाइए भगवान, भारतवर्ष को फिर पुण्य भूमि बनाइए. இந்த தேசத்தோட தீனபந்தும் எளியவர்கள், தீனபந்துன்னா எளியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஆப் ஃபிர் நீங்கள் மறுபடியும் அப்பனாயே தங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். அப்பனாயின்னா தத்தெடுத்து கொள்ளுங்கள். பகவான் கடவுளே, பாரத வர்ஷ் கோ ஃபிர் புண்ணிய பூமி பனாயே, பாரத தேசத்தை மறுபடியும் புண்ணிய பூமியாய் மாற்றிவிடுங்கள். செகண்ட் பாருங்க. ஜடதுல்ய ஜீவன் ஆஜ் இஸ்கா விக்ன பாதபூர்ண ஹேரம்ப ஆலம்ப தேக்கர் விக்னஹர் கஹலாயியே. ஜடத்துல்ய அப்படின்னா ஜடமாக இருக்க, அசைவற்று உயிரற்று இருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையை தடைகளெல்லாம் நீக்கி கடவுளே, ஹேரம்புன்னா விநாயகரே, அபலம்ப தேக்கர் விக்னஹர் கஹலாயியே, நீங்கள் எங்களுடைய அவல நிலையை போக்கி பார்த்து எங்களுடைய தடைகளையெல்லாம் நீக்கி தடைகளை நீக்குபவரே என்று சொல்வது நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அடுத்த பேரா பாருங்க. சப்கி नसों में पूर्वजों का पुण्य रक्त प्रवाह हो, गुण शील साहस बल तथा सब में बड़ा उत्साह हो. சப்கி நசோ மேம்னா எங்களுடைய அனைவருடைய நரம்பு மண்டலத்திலையும் நரம்புலையும் பூர்வஜோம்னா முன்னோர்களோட புண்ணிய புண்ணியமான ரத்தம், தூய்மையான ரத்தம் ஓடுகிறது. பிரபாவுனா ஓடிக்கொண்டிருக்கிறது. குணத்திலையும் ஷில்னா ஒழுக்கம், சாஹஸ் அப்படின்னா தைரியம், அடுத்தது பல்னா பலம், ததா இந்த குணங்களெல்லாம் இருக்கிறவரா எங்களை நிரப்பிடுங்க, உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. सबके हृदय में सर्वथा समवेदना का दाह हो, हमको तुम्हारे चाहो तुमको हमारे चाहो. सबको हृदय में ஒவ்வொரு சர்வதானா ஆல்வேஸ், சம்வேதனாக்கா தாகோ, சம்வேதனா அப்படின்றது இரக்கம், இரக்கத்துடைய நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஹம்கோ துமாரா வித்யா கலா கௌஷல் யோ ஆலஸ்ய அங்குகா தியாக் ஹோ சுக் அப்படின்னு சொல்றாங்க.
வித்யா அப்படின்னா கல்வி, கலானா கலை, கௌஷல்னா திறமை, இதை எல்லாமே இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆலஸ் அங்கு, அதாவது சோம்பேறித்தனத்தை தூரம் எறிகிற மாதிரினா நீங்கள் உதவி செய்யுங்க. सुख और दुख में गूंजते राष्ट्रीयता का रग हो. சுகமோ துக்கமோ எப்படிப்பட்ட என் வாழ்க்கை இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாட்டுப்பற்ற மறக்காமல் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக அது மனதில் இருக்கணும், என் மனதில் இருக்கணும். எனக்கு என்ன மாதிரி நிலைமை இருந்தாலும் நான் ராஷ்டிரியத்தா அதாவது நாட்டுப்பற்றோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடினாயும் கே மத்திய அத்தியாவசிய க उन्मेष हो, जीवन सरल हो, धन सबल हो, मन विमल सविशेष हो. அதாவது கடினம் கஷ்டங்களாக இருந்தாலும் கஷ்டங்களுக்கு நடுவில் கடினாயும் கே மத்திய கஷ்டங்களுக்கு நடுவில் அத்தியாவசியம் ரொம்பவும் முக்கியமானது கடினமாக உழைக்கணும். ஜீவன் சரல் ஹோ அப்படின்னா வாழ்க்கை எளிமையாக இருக்கணும். தன் சபல் ஹோ ஆனால் உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மண் விமல் சபேஷ் ஹோ மனம் அழுக்கற்ற மாசற்றதாக இருக்கணும், சிறப்பானதாக இருக்கணும், சிறப்பான குணமுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விமல்னா மாசற்ற, சபேஷ்னா சிறப்பான குணமுடையதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு झूठे कदापि न सत्यपद निज देशी को हो कि विदेशी हो, अखिलेश का आदेश हो जो बस वही उद्देश हो. ஜூட்டே கதாபி நான் சத்தியபாத் ஒருபொழுதும் சத்திய பாதையிலிருந்து அதாவது நேர் வழியிலிருந்து ஒருபோதும் நான் விலகக்கூடாது. நிஜ் தேஷ் அதாவது இந்த நிஜ் தேஷ்னா நம்ம நாடோ, விதேஷ் வெளிநாடோ, எந்த தேசத்தில் நான் வசித்தாலுமே அகிலேஷ்கா ஆதேஷ் ஹோ அதாவது இந்த அகிலத்தை ஆண்ட உலகத்தோட கடவுள் இருக்கிற அகிலேஷ்னா உலகத்தை ஆள்பவர், அவருடைய கட்டளையின்படி ஜோ பஸ் வஹி உத்தேஷ் ஹோ அதாவது அகிலேஷ்னா உலகத்தை ஆள்பவர், அவருடைய கட்டளை, ஆதேஷ்னா கட்டளையின்படி நான் அதை நோக்கமாக இருக்கணும். எதை நோக்கமாக இருக்கணும்னா சத்திய பாதையில் நடக்கிறத நம்ம நோக்கமாக வச்சுருக்கணும், எப்பயும் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேற பாருங்க. அபலக்ஷ கே பீச்சே कभी विगलित ना जीवन लक्ष्य हो, जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो. உபலக்ஷ அப்படின்னா சிறிய லட்சியம், சின்ன ஒரு ஆசை, சின்ன லட்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்பப்போ தோன்ற லட்சியத்தை அதுக்கு பின்னாடி போயிட்டு சிற்றின்பம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மூவி வருது, அதை பார்க்கணும் அப்படின்றது தான் உபலக்ஷ, சின்ன ஆசை. அதை நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு தான் படிக்கணும். அதுதான் உங்களுடைய ஜீவன் லட்சியம், அதாவது வாழ்க்கையோட லட்சியம் என்னது, எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்போது ஜீவன் லட்சியத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா உபலட்சியத்தை நீங்கள் விட்டுடணும், அதை தியாகம் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க. உபலக்ஷக்கே பீச்சே கபி விகலித் அதாவது உபலட்சத்து பின்னாடி போயிட்டு உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை அழிச்சிடாதீங்க. ஜப் தக் ரஹே ஹூம் பிராணத்தன் புண்ணியகாஹி பக்ஷக எது வரையும் நம்முடைய உடலில் உயிர் இருக்கிறதோ அது வரையுமே புண்ணியம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது பக்கம்தான் நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கு கெடுதல் எப்பயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். கர்த்தவ்ய ஏக்னா ஏகபான் बावन नित्य नेत्र समक्ष हो, संपत्ति और विपत्ति में विचलित कदापि न बख्श हो. அதாவது கர்த்தவ்யனா கடமையை புனித காரியம் தான் எப்பயுமே கண் முன்னாடி இருக்கணும். கடமைன்ற புனித காரியம் தான் எப்பயுமே நம்ம கண் முன்னாடி இருக்கணும், நிறுத்தணும். சம்பதி நம்ம செழிப்பாக இருந்தாலும், விபந்தி அதாவது ஏழ்மையாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், விஜலித் கதாபி நான் பக்ஷ ஹோ அதாவது சஞ்சலம் இல்லாமல் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத மனதோடு நெஞ்சத்தோடு நம்ம இருக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்டான சப்தார்த்தம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் முக்கியமானதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, புக்கிலையும் எழுதி வச்சுக்கோங்க, சரியா. அந்த இடத்துல வரும்போது அதோட மீனிங் தமிழ் ஆர் இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு படிக்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க்கு இந்த போயமை 1 டைம் வாசிச்சுட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, சரியா. இந்த மீனிங்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க மீனிங்லாம், சரியா. நீங்கள் எஸ்ஸே படிக்கும்போது உங்களுக்கு தேவைப்படும்.